நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்ப மாத பலன்கள். என்னங்க கும்ப மாத பலன்? அதாங்க மாசி மாத பலன்க. மாசி மாத பலன்கள் மகத்துவமான பலன்கள். ஏன்னா மாசி மகம் வருது, இந்த மாதத்தில் 2 கிரகணம் வருது. அப்போ சார் நல்லதா கெட்டதா நிச்சயமாக பார்ப்போம். நிறைய பேத்துக்குங்க திருமணம் இருக்கா இல்லையா, எட்டா கனியாக இருக்கிறவருக்கு திருமணத்தை பற்றி பேசிடுவோம். பார்ட்னர்ஷிப் நிறைய பிரேக் டவுன் நடந்திருக்கு இல்லையா, அதை பற்றி. கணவன் மனைவியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். சார் கடன் என்ற ஒரு பிரச்சனைக்கு தத்தளிக்கிறாங்க. குடும்பத்தை டெவலப் பண்ணணும், குழந்தை வகை பார்க்கணும். நிறைய பேருக்கு சினிமா சம்மந்தப்பட்ட ஆர்வம், சோசியல் மீடியா சம்மந்தப்பட்ட நிறைய இது இருக்குது. ஆனால் ஏன் சார் அமையலை, இந்த மாதத்தில் எங்களுக்கு தீர்வு இருக்குமா, இது போன்ற பல கேள்விகள் உங்கள் மனசு இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. சார் சொத்து சுகம் வாங்கணும். ஒரு மனிதனுக்கு கைப்பிடி நிலமாக இருந்தாலும் தன் சொந்த பேரில் இருக்குங்க. வாடகை வீட்டில் படுற கஷ்டங்கள், இந்த மாமியார் மருமகள் சம்மந்தப்பட்டது இன்றைய காலகட்டத்தில் நவீன காலமயமாக்கப்பட்டிருக்கு. இதுதான் இது. மாசி மாதத்தில் இந்த கிரகண காம்பினேஷனில் என்னென்னா, சூரியன், சுக்கிரன், புதன் கூட ராகு இந்த கிரகம் இருக்குது. அப்போ நிறைய விஷயத்தை அள்ளி கொடுக்க போகிறது மாற்றுக்கருத்தில். ஸோ ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கணும்னு சொல்ல போகிறேன். ஒரு சில ராசிகளுக்கு நிச்சயமாக தவிர்த்துட்டால் தான் பெட்டர். ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு அள்ளியும் கொடுக்கும், அள்ளியும் எடுத்துகிட்டு போயிடும். அப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதை பற்றி தெளிவாக பார்க்குறேன். ஒரு நிறைய ராசிகளில் உங்கள் ராசிக்கு என்ன ஏதுன்னு தெளிவாக இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த மாசி மாதம் பலாபலன்கள் சிறப்பு பலாபலனே சொல்லணுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் தான் நடக்கின்றன. சூரிய பகவான் கும்பத்தில் வருகிற காலகட்டத்தில் கும்ப மாதமாக கொட்டி கொடுக்கும் மாதமாக இருக்கிறது. இந்த ராசிக்கு நிறைய வகை யோக பலன், ஒரு சிலது வேண்டான்னு சொல்கிறோம். அது என்னென்னு பார்ப்போம். முதல்ல மகர ராசி அப்படின்னாலேங்க ஃபஸ்ட்டு சிறப்பு பலன் குறிக்கோள் உள்ள ராசி. இந்த ராசியை தொழில் சம்மந்தப்பட்டது எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் இவங்களுக்கு திருப்தி இருந்தால் தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. திருப்தி இருக்கிற வரைக்கும் செய்வாங்க. திருப்தி இல்லை, மற்றவங்க கம்பல்ஷனுக்கு ஏற்றுக்கொள்ளாத ராசி. நாலேஜபிள் ராசிங்க. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் டீட்டெயில்டாக பார்த்து இது ரைட்டாக தப்பா, இது பண்ணலாமே, இது கரெக்டாக இருக்குமே அப்படின்னு பார்த்து பண்ணணும். ஆனால் இவங்களுக்கு பூர்வீகத்தை விட்டு வெளியூரில் வாங்கின சொத்தில் நிலைச்சி நிற்கிதே, பூர்வீகத்தில் வாங்கின சொத்து பிரச்சனையாக இருக்கேன் ஏன் சார்? அப்போ இந்த ஜாதக ரீதியாக இந்த ராசி தத்துவம்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பார்த்து போடணும். இப்போ இந்த உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை நடக்குது. சூரியன், சுக்கிரன், புதன் கூட ராகு. இந்த ராகு தான் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க. பிப்ரவரி 17 மார்ச் 3, பிப்ரவரி 17 சூரிய கிரகணமும் மார்ச் 3 சந்திர கிரகணம் அடுத்தடுத்து நடக்கிற காலகட்டம். அப்போ இந்த இடைப்பட்ட நாளில் இந்த ராசிக்காரங்கள் அனைத்து நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் விஷயத்தை போக்குகின்ற மாதம். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் விஷயத்தை போக்கிட்டு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பேசுகிறேன். முதல்ல சார் யாருக்கு ஜாதக ரீதியாக சூரியன் ராகு, சந்திரன் ராகு, இல்லை சூரியன் கேது, சந்திரன் கேது, காலசர்ப தோஷத்தில் மாட்டினே இந்த மாதிரி இருக்கிறவங்க கிரகணம் சம்மந்தப்பட்ட சிவன் கோயில்கள், நீர் உள்ள ஸ்தலத்துக்கு சென்று வழிபாடு பண்ணிவிட்டு இந்த கிரகணம் சம்மந்தப்பட்ட தோஷங்கள், பித்ரு தோஷம், மாத்திரு தோஷம், முன்னோர் தோஷத்தை நிவர்த்தி பண்ணியிருங்க. தலைமுறையை அனுப்பிச்சிட்ருப்பாங்க. சார் தலைமுறையாக ஒரே மாதிரி பிரச்சனை. வந்த பெண்கள்கள்லாம் சிறப்பு இல்லை வீட்டை விட்டு கட்டி கொடுத்த பெண்களுக்கெல்லாம் சிறப்பு இல்லாமல் இருக்கும். ஒரு வளர்ச்சி இல்லை சார். நாங்கள் எவ்வளோ சம்பாரித்து மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஏன் சார் நாங்கள் வாங்கின சாபமா பாருங்க. நல்வினை கருமா உங்களுக்கு அதிகரிக்க, தீவினை கருமா போக்க கோல்டன் டைம். ஃபஸ்ட்டு இதை செஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தலை தோங்கி மேல் நோங்கி வந்துடுவீங்க. இது முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது அற்புதமாக இருக்குங்க. திருமண காலகட்டம் வந்தாச்சுன்னே சொல்லலாம். திருமணத்தில் உறுதியாகும் மாதம், குறிப்பாக ஜூன் ஜூலைக்கு மேலே வரும். ஆனால் இப்பொழுதே பேச்சுவார்த்தை பேசி உறுதியாகிற காலகட்டமாக இருக்குது. பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். கணவன் மனைவிகள் நிறைய பேர் மனஸ்தாபம் ஏற்பட்டு அது சேருகின்ற காலகட்டம். கடன், அப்போ கணவன் மனைவி இந்த சண்டை வந்து காரணம் கடனாக இருக்கும். வேலை சரியாக இல்லாமல் இருந்திருக்கும். அப்போ குடும்ப ஒற்றுமை மேலவங்க கடன் அடைக்க முடியும், வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிறைய பேர்த்துக்கு வெளியூர் சம்மந்தப்பட்டது கிடைக்கும். இதில் நிறைய பேருக்கு இந்த வேலையில் பார்த்திங்கன்னா உள்ளூரா, வெளிநாடா, வெளியூரா, வேறு கம்பெனி மாறலாமா, நிறைய வரும். வேறு கம்பெனி மாறக்கூடிய அம்சம்லாம் வந்திருக்கு. ஆனால் வேறு கம்பெனி எந்த ஊருக்கு போனால் நல்லாயிருக்கும், எந்த டிஸ்டிங்ஷன் இருக்கும், இது மாதிரிலாம் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்த்தா நல்லாயிருக்கும். குறிப்பாக மாணவர்கள் கல்வியில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேரண்ட்ஸ் பார்க்கணும். இந்த ராசிக்கு முதல் கன்ஃபியூஷன் என்ன வந்துச்சுன்னா, அடுத்து என்ன சப்ஜெக்டாக படிக்க வைக்கிறது, கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆவானா, இது மாதிரி அடிப்படை கேள்வி. இப்போ 10th இருக்கிறவங்க சார் ஃபஸ்ட்டு குரூப் எடுக்கலாமா, இல்லை அக்கௌண்ட்ஸ் எடுக்கலாமா, இல்லை டிப்ளமோ கொண்டு போயிடலாம், இது ஒரு கொஸ்டின். சரி +2 வந்தவங்களுக்காக ஒன்றா சார் ஜேஇயா இல்லை நீட் எழுத வைக்கலாமா, இல்லை வேறு காலேஜில் என்ட்ரன்ஸ் எழுத வைக்கலாமா, இன்ஜினியரிங் உள்ளூரா வெளியூரா, இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு இப்போ பணம் கட்டிட்டுமா, ஏன்னா பையன் வாங்குவானான்னு டவுட்டாக இருக்குது, அப்போனா ஃபீஸ் ஜாஸ்தி, அப்ளிகேஷன் வாங்கலாமா, இது மாதிரி தாங்க பல குழப்பங்கள். இப்போ இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது அவங்க சார் இதான் உங்கள் பையனுக்கு தொழில், இப்படி பண்ணால் தான் சக்ஸஸ் ஆவான், இந்த ஊரில் படிக்க வைங்க, இப்படி தெளிவாக சொல்லிட்டு போயிடலாம்.
இப்படி கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த ராசிக்காரங்க வியாதி சம்மந்த உடல்நிலையை கவனம் பார்க்கணும். உடம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு மாறி மாறி வந்துட்டுருக்கு. பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவு வந்திருக்கு. கொஞ்சம் கவனமாக பார்த்து மேன்மை வர வேண்டும். குறிப்பாக நீங்கள் வராகி அம்மன் வழிபாடும் பண்ணிக்கங்க. சார், பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக இருங்கள். பூர்வீக சொத்து இப்போ பேச வேண்டாம். சின்ன சின்ன சண்டை சச்சரவு வந்துடும், மனஸ்தாபம் ஏற்பட்டுரும். நீங்கள் ஒன்று சொன்ன, அவங்க ஒன்று சொன்ன, புரிதல் தவறாக போயிடும். பூர்வீக சொத்தை பற்றி இப்போ திடமாக பேச வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பிஸ்னஸ், சார் பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி சார்? பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு அடுத்து விருத்தி பண்ணிக்கிற மாதம். புது புது வேலையாட்கள் கொண்டு வரேன். பிஸ்னஸில் சீர்திருத்தம் பண்ண, பெயிண்ட் அடிக்கிறது, இல்லை ஃப்ளெக்ஸ் வைக்கிறது, விசிட்டிங் கார்டு போடுறது, ஆன்லைன் வெப்சைட் பண்ணுறது, ஒரு சில பர்ச்சேஸ் பண்ணுற இடமே பார்த்திங்கன்னா வேறு ஊர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, இல்லை வெளியூருக்கு சப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் பண்ணால் இந்த ராசி ஜெயிச்சிருது. சார், மாறுதல் பண்ணலாமா? பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? பொதுவாக கூட்டார் தனித்தா இந்த மாதிரிலாம் பார்க்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தனித்து செயல்பட்டு சக்ஸஸ் ஆகிருக்காங்க. ஒரு சில இப்போ கூட்டு ஆப்ரேஷன் வருது. அப்போ இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்க காலகட்டம். அப்போ நிச்சயமாக இதெல்லாம் பார்த்துட்டு டிசிஷன் எடுக்கணும். வெளிநாடு, வெளியூர், இது மாதிரி அத்தனை விஷயத்தையும் காலகட்டம் இந்த மாசி இதில் இருக்குது. பொதுவாக நிறைய பேர் மாசி மகம் கோயிலுக்கு போகலாமாலாம் கேள்வி நிறைய வந்திருக்கு. போன வீடியோஸ்லாம் நிச்சயமாக போகக்கூடிய அம்சம் இருக்குது. போயிட்டு வாங்க, வளர்ச்சி பெறுகிற காலகட்டம். அதை தாண்டி வேறு கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள்.